இந்த ஓபிசி சாதி தன்னுடைய சாதி பற்றில் மட்டும் வளர்ந்தா பத்தாது, அது இயல்பாகவே ஒரு ஆன்டி தலித் சென்டிமெண்ட்டோட வளரணும். ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து நம்மளுக்கு பல உதாரணங்கள் இருக்குது. தருமபுரி மாவட்டத்தில் நக்சல்கள் இருந்தபோது சரி, இல்லை டெல்டா மாவட்டத்தில் கம்யூனிஸ்டுகள் நிறைய போராட்டம் பண்ணியிருக்காங்க. டெல்டா மாவட்டங்களில் தஞ்சை, திருவாரூர் அங்கெல்லாம். அதே போல் திருப்பூரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆலையிலலாம் வந்து ஆலை தொழிற்சாலை எல்லாத்துலேயும் வந்து கம்யூனிஸ்டுகள் வந்து யூனியன்லாம் கட்டிருக்காங்க. இந்த இடங்கள்லாம் 70கள் 80களில் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, இன்றைக்கி எம்பிசி சாதிகள் எஸ்சி சாதிகளுக்கும் ஒரு பெரிய அடிதடி முரண் போகுதில்லை எல்லா இடத்துலையும். இந்த முரண் இல்லாமல் இந்த ரெண்டு சாதிகளும் சேர்ந்து பண்ணையார்களை எதிர்த்து போராடிருக்காங்க, முதலாளிகளை எதிர்த்து போராடிருக்காங்க. அப்போ கான்சியஸாகவே அரசு என்ன முடிவு பண்ணுதுன்னா, அரசுனா தமிழ்நாடு அரசு, பாஜக அரசு, காங்கிரஸ் அரசுன்னு கிடையாது. அது வந்து அரசாங்கம் 5 வருஷத்துக்கு ஒரு முறை மாறுறது. அரசு அப்படிங்கிறது பர்மனெண்ட்டாக இருக்குது. அரசு என்ன முடிவு பண்ணுதுன்னா, இந்த இணைவு ஏற்பட்டாலே நம்மளுக்கு பெரிய பிரச்சனை ஆகுது, இவங்க உரிமையை கேட்குறாங்க, இவங்க சமூக மாற்றத்துக்காக வேலை பார்க்குறாங்க. அப்போ இவர்களை பிரித்தாளும் சூழ்ச்சியாக தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஓபிசி சாதி வரியை வளர்ப்பது, அதோட ஒரு ஆன்டி தலித் சென்டிமெண்ட்டோடு சேர்த்ததை வளர்க்கணும்.